சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கத்தின் சார்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு முக்கிய தகவலோடு உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருவதில் சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் தன்னுடைய கடமையை, தன்னுடைய வேலைகளை சரியாக செய்து வருகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரியும். இந்த நாளிலும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனி வரலாறுகளை மறைத்து சிஎஸ்ஐ என்கிற போலி நபர்களால் இன்றைக்கு திருச்சபையும் ஊழியங்களும் எவ்வளவாய் சீர்கட்டு கிடக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போலி தேர்தல் மூலமாக மக்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக செயல்படுகிற ஒவ்வொரு கயவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கோவை கிளையில் நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தான் குறித்து நாம் பேச போகிறோம். ஈரோடு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கு நடக்கிற அக்கிரமங்களை குறித்து நாம் பேச போகிறோம். அநியாயங்களை குறித்து நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில், உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் இதை திருச்சபை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டியது சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நல சங்கத்தின் தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலும் நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாற்றி வருகிற ஒவ்வொரு பசுந்தோல் பொருத்திய ஓநாய்களாக, செந்நாய்களாக மக்களை ஏமாற்றி வருகிற இந்த திருட்டு கூட்டங்களை குறித்து தான் மக்கள் விழிப்பாக வேண்டும் என்று நோக்கத்திலே நாம் பேசி வருகிறோம். ஈரோடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, டீச்சர்ஸ் போஸ்டிங் போட்டாங்க. ஹெச்எம் போஸ்டிங் போட்டாங்க, டீச்சர்ஸ் போஸ்டிங் போட்டாங்க. இதுல 6 பேருக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கப்பட்டது. 6 பேருக்கு போஸ்டிங் கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 3 நபர்கள் ஆயர்களுடைய மனைவிகள். நம்முடைய திருமண்டலங்கள் இருக்கிற நம்முடைய சிஎஸ்ஐடி கம்பெனிக்கு பாத்தியப்பட்ட அந்த கல்வி நிறுவனங்கள், காலேஜ் கல்வி நிறுவனங்களுடைய பல தரப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வி நிறுவனங்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டன் கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அப்போ இந்த ஏடன் கல்வி நிறுவனங்கள்ல மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடிகள் நடக்குது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்ட 6 பெண்கள் இருக்காங்க. அந்த 6 சகோதரிகளுக்கும் லஞ்சம் வாங்கி கொண்டு சேர்மன் என்கிற பெயர்ல ஜேக்கப் லிவிங்ஸ்டன் சுவிசேஷ பணியாளர் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில பிஎஃப் மற்றும் சம்பளம் வாங்குகிற சுவிசேஷ பணியாளர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் இவர் என்ன பண்றாருன்னா பணி நியமனங்களை கொடுக்கிறாரு. இந்த பணி நியமனங்கள்ல வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு 6 நபர்களுடையும் குறைந்தது 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கப்பட்டிருக்குது. ஏன்னா தொண்டு நிறுவனம் சிஎஸ்ஐடிஏ கம்பெனிங்கிற தொண்டு நிறுவனத்தை நமக்கு மிஷினரிகளால ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஏழைகளை படிக்க வைக்கிறதுலையும், ஏழை குடும்பங்களை அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதிலையும் இந்த மிஷினரிகள் மிக பெரிய அளவில் பாடுபட்டாங்க. அவங்களுடைய மூலதனமா தான் இன்னைக்கு இந்த ஆலயங்களும், தேவாலயங்களும், கல்வி நிறுவனங்களும், பல்வேறு துறைகளும் செயல்பட்டு வருது. ஆனா நன்றி அற்றவர்களாக, நன்றியை மறந்தவர்களாக நாம் என்ன பண்றோம்? செயல்பட்டு வருகிறோம். அன்பானவர்களே, இதுல என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மக்களை திசை திருப்புவதற்காக தென்னிந்திய திருச்சபையின் கீழே இருக்கிற தென்னிந்திய திருச்சபையாகிய கோவை திருமண்டலத்தில் நடக்கிற பல ஆயிரம் கோடி மோசடிகளை மறைப்பதற்காக கங்காணி தீமோத்தி ரவீந்தர் தலைமையிலான மர்ம கும்பல் ஆயிரங்கிற போர்வையில பலம் வருகிற, அராஜகம் செய்கிற, சட்டங்களை மதிக்காத, நீதிகளை மதிக்காத, நீதிமன்றங்களை மதிக்காத இந்த திருட்டு கும்பல் மக்களை ஏமாற்றி வருகிறது. தெள்ள தெளிவாக தெரிகிறது. இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி, இவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி மக்களை துணிகரமாக ஏமாற்றி வருகிறார்கள்.
இந்த சம்பவம் நம்ம பேச போற சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டீச்சர் பணி நியமனங்கள்ல முறைகேடு. ஏன்னா, இந்த முறைகேடுகள வந்து ஆயர்களே செய்யறாங்க. இந்த ஆயர்கள் வந்து வேதத்தின் அடிப்படையில எப்படி நடந்துக்கிடணும், எப்படி அவங்க செயல்படணுங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, இதுக்கு மூளையா செயல்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் லிவிங்ஸ்டன், கே. பொன்னுச்சாமி கரஸ்பாண்டன்ட். என்ன பொறுப்புகளா வராங்கன்னு பாருங்க. ஏன்னா, இங்க வர வருமானங்கள்லாம் இப்படிலாம் பங்கு போடுறதுக்காக இந்த திருட்டு கும்பல், இந்த கயவர்கள் கும்பல் எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க. ஜேக்கப் லிவிங்ஸ்டன்ங்கிற மக்களுக்கு நல்வழிப்படுத்தி நல்ல வழியில போதிக்க வேண்டிய ஒரு போதனையாளர் இன்னைக்கு குடிகாரனாக வலம் வந்துட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல குடிகாரன், 2 பெண்களை கொலை செய்த ஒரு கொலைகாரனும் கூட. நீதிமன்றத்துல என்ன பண்ணா, கோர்ட்ல கேஸ் நடந்திருந்தது. இப்ப அது ஏதோ பரிசல் பண்ணி ஏதோ லட்சங்களை கொடுத்து அந்த கேஸ க்ளோஸ் பண்ணதாக கேள்விப்படுறோம். ஒரு ஆயர் என்கிற தகுதி இல்லாத ஒரு மனுஷன். இந்த ஆயருக்கு தகுதி இல்லாதவன், குடிகாரன், மது போதையில வந்து பலிபீடங்கள்ல வந்து என்ன பண்றது, பிரசங்கம் பண்றவன், இவனுக்கு சொல்லி ஒரு கும்பலை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய கேங்கே இங்க என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங்கே இங்க செயல்படுறாங்க. இவங்க யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லா வேலையிலும் செய்வாங்க. இப்போ இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா, சபையில இருக்கிற மக்கள் நிறைய பேர் படிப்பாங்க. நிறைய பிள்ளைங்கள் படிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பாங்க. ஆனா இவங்க பாருங்க, 6 பேருக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. 6 பேர்ல வந்து 3 பேருக்கு வந்து ஆயர்களுடைய மனைவி. இந்த 6 பேருக்கும் பணி நியமனம் பண்ணதுல வந்து பயங்கரமான முறைகேடு, லஞ்சம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, டைசிஷன் பிரிப்பு திருமணம் பிரிச்சாச்சுன்னு சொல்லி ஏமாத்தி இந்த போஸ்ட்டை போட்டாங்க. இப்போ அடுத்த கோர்ட்ல திருமணம் பிரிச்சு செல்லாதுன்னு சொல்லி ஒரு ஆணை கொடுத்தாங்கன்னு சொன்னா, இந்த 6 பேருடைய பணி நியமனமும் கேள்விக்குறியாகும். ஏன்னா இவங்க வந்து யார சீனியாரிட்டிகளை ஓவர்டேக் பண்ணி உள்ள வர்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இந்த வேலைக்கு வர்றாங்க. இந்த 6 நபர்கள்லயும் ஆயர்களுடைய அந்த 6 நபர்கள் அப்படிதான் வர்றாங்க, வந்து வேலையில் பணி அமர்றாங்க. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்கள் எல்லாம் தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற சபை மக்களுடைய பிள்ளைகள் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. இப்போ இந்த திருட்டு கும்பல், இந்த திருட்டு தேர்தலை மக்களை நம்மளை கையில் எடுத்து இந்த தேர்தல் முறையில கொண்டு வந்ததுனாலதான் நம்மளுடைய உரிமைகள் எல்லா இடங்களையும் மறுக்கப்பட்டு வருது. இந்த தேர்தலை காமிச்சு என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க எலெக்டட் பாடி தான் என்ன பண்றாங்க, இதெல்லாம் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த களவாணி கூட்டங்கள், இந்த செக்ரட்டரி, சபையில் இருக்கிற செக்ரட்டரி, பொருளாளர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. ஆனா பதவி ஆசையில் இருக்கிறவங்கனால இந்த வேலைகள் நடக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு பெண்கள் மேல்நிலை பள்ளியில இருக்கிற 3 நபர்கள் இருக்காங்க. அந்த இடத்த வந்து ஆதிக்கம் செலுத்துறவங்க. எப்படின்னா, ஜேக்கப் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு சுவிசேஷ துறையில பிஎஃப் சம்பளம் வாங்குற ஒரு பணியாளர். இந்த பணியாளர் யாரை நியந்திரம் பண்றாருன்னு பாருங்க, அது சபை மக்களை மட்டுமல்ல, அதை சார்ந்து இருக்கிற தென்னிந்திய திருச்சபையை சார்ந்திருக்கிற கல்வி நிறுவனங்களையும் இவங்க என்ன பண்றாங்க, ஹேண்டில் பண்றாங்க. அப்போ எப்படி நேர்மையா இருக்கும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று ஆண்டவர் கேட்கிறாரு. கொஞ்சத்திலேயாவது நீ என்ன பண்ற, உண்மையா இருங்கிறாங்க. உண்மை கிடையாது. இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நடந்த பணி முறைகேடுகளும் நியமனங்களும் பாத்தீங்கன்னா பகிரங்கமாக வெளியில தெரியுது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா, இந்த ஜாய்ஸ் எப்சிபா அவங்களுக்கு என்ன பண்றாங்க, சீனியாரிட்டி படி வேலை கொடுக்காம ஹெச்எம் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஹெச்எம் போஸ்ட் யாருக்கு வரணும்னு சொன்னா, சகோதரி மேரி சுசித்ரா அவங்களுக்கு வரணும். அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு 1 வருஷம் தான் இருக்கு. அதனால என்ன பண்ற, நீ வந்து வர வேண்டாம், நீ உன்னை வந்து அசிஸ்டன்ட் ஹெச்எம்மா போட்டுக்கிறேன் எப்படின்னு பாருங்க, போட்டுக்க, நீ என்ன அசிஸ்டன்ட் ஹெச்எம்மா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி என்ன பண்றாங்கன்னா,
ஜாய்ஸ் எப்சிபா அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த பணி நியமனத்தை யாரு கொடுக்குறா? ஜேக்கப் லிவிங்ஸ்டன். ஜேக்கப் லிவிங்ஸ்டன் எதுக்கு வந்தாரு? சுவிசேஷம் அறிவிக்க அவர் பிஎஃப் மட்டும் சம்பளம் வாங்குற ஒரு சுவிசேஷ பணியாளர். ஆனா இவர் என்ன அத்தாரிட்டியில கொடுக்குறாருன்னு பாருங்க. இவர் வந்து சேர்மன், ஈரோடு சேலம் டயசிஸனோட சேர்மன். அப்படி ஒரு டயசிஸனே கிடையாது. நம்ம எங்கேயும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அது கடல்லேயே தேடி பார்த்தாலும் கிடைக்காது, வானத்துல தேடி பார்த்தாலும் கிடைக்காது, பூமியில தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ங்கிற முறையில திருச்சபைகளை வந்து இப்படி மோசடிகளை செயல்படுத்துறாங்க. இதுக்கு வந்து அரசு துறை அதிகாரிகளும் இந்த துணை போறாங்க. சிஓ டிஓ எல்லாம் என்ன பண்றாங்க? துணை போறாங்க. அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. இருந்தாலும் என்ன பண்றாங்க? இந்த லஞ்சத்துல பங்கு அவங்களுக்கும் போறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இது தப்புக்கு துணை போறாங்க. ப்ராப்பரா விசாரிக்கிறது இல்ல, தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல. காரணம் இந்த போலி தேர்தல் மூலம் வந்து இந்த களவாணி கூட்டம் என்ன பண்றாங்கன்னா அங்க அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு சீரழிவு. இந்த ஜாய் எப்சிபா அவங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க படிச்சவங்க, ஒருத்தருடைய வேலை வாய்ப்புல தட்டி பறிக்க கூடாது. அதே போல கே பொன்னுசாமி ஐயா உங்களுக்கும் தான் இந்த பதிவு. குடிகாரனுக்கு வந்து புத்தி பேதலிச்சு சுய புத்தி இல்லாம நடக்கிறாரு. ஆனா நீங்க ஆண்டவரை பத்தி உங்களுக்கு தெரியும், சுவிசேஷம் என்னன்னு தெரியும், நாம என்ன எதுக்காக வந்திருக்கங்கிறது தெரியும். நீங்க ஒரு போலியான ஒரு நியமனத்தை வச்சுக்கிட்டு போலியான ஒரு கரஸ்பாண்டன்ட்ங்கிற பேர்ல மக்களை ஏமாத்தி வரீங்க. இந்த ஜாய் எப்சிபா அந்த அம்மையாருக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க? பணி நியமனம் குறிச்சு கொடுக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறது உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? தென்னிந்திய திருச்சபை வந்து ஒரு கம்பெனி ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துல வந்து நீங்க எப்படி கரஸ்பாண்டா வரீங்க? இது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சிஎஸ்ஐடிஏ கம்பெனி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சா? நீங்க சிஎஸ்ஐடிஏ கம்பெனில அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் இருக்கா உங்ககிட்ட? எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க மக்களை ஏமாத்தி பொழைப்பீங்க? நீங்க கேட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு அந்த வருமானம் வருது, எனக்கு அதே போதும்பீங்க. கரஸ்பாண்டா வந்து நீங்க எந்த மோசடி செய்றீங்க? பணி நியமனங்கள் இதுல மோசடி செய்றீங்க. 6 டீச்சர்ஸுக்குள்ள நீங்க பணி நியமனம் செஞ்சிருக்கீங்க. யாரு? குடிகாரன் ஜேக்கப் லிவிங்ஸ்டனோட சேர்ந்து. ஆனா இந்த சகோதரிகிட்ட நீங்க லஞ்சத்தை வாங்கிட்டு தான் என்ன பண்றீங்க? பணி நியமனத்தை கொடுக்குறீங்க. இது உங்களுக்கு வந்து வெக்கமா தெரியலையா? கேவலமா தெரியலையா? நாம என்ன பண்றோம்? 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி 4 பேருக்கு நல்லது சொல்லி நன்மை செய்யறதுக்காக நம்மள ஆண்டவரை பூமியில படைச்சு நம்மள உருவாக்கி அவரு ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தாரு. நீங்க ஒரு படிச்ச ஒரு மனுஷன், ஒரு பண்பு உள்ளவர், இந்த களவாணிகளோட சேர்ந்துட்டு ஐயா பொன்னுச்சாமி ஐயா ஏன் இந்த தப்பெல்லாம் பண்றீங்க? உங்களை யாரும் கேட்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? இந்த போலி நிர்வாகத்துல சிஎஸ்ஐ என்கிற இந்த போலி நிர்வாகத்துல இருந்து இந்த மக்களை நீங்க எவ்வளவு நீங்க சுரண்டுவீங்க? நீங்க இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணுனீங்கன்னா சாதாரண ஒரு சபையை திருச்சபையை சேர்ந்த சாதாரண ஒரு படிக்க ஒரு ஏழை பெண்ணுக்கு எப்படி அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நான் இந்த திருச்சபையில் அங்கமா இருக்கிறேன், சந்தா கட்டுறேன், நான் என்னுடைய காணிக்கையில கொடுக்கிறேன், நான் என்னுடைய உழைப்புகளை கொடுக்கிறேன் சொல்லி இருக்கிற சபை திருச்சபை மக்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வேலை வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க? ரொம்ப வேதனையோட இதை பதிவு போடுறேன். அதுவும் பாருங்க, ஒரு விதவை பெண்ணுடைய வேலைகளை பறிச்சு அக்கிரம அநியாயம் செஞ்சு ஒரு ஏழை விதவைக்குள்ள கூக்குரல் நீங்க என்ன பண்றீங்க? அதை நீங்க உதாசனப்படுத்தி மிரட்டி அவங்களுக்கு ஹெச்எம் இருக்கவங்களுக்கு அட்ஜஸ்டன்ட் ஹெச்எம் போஸ்ட் கொடுக்குறீங்க. இதுக்கு ஜாய் எப்சிபா அவங்ககிட்ட என்ன பண்றீங்க? நீங்க லஞ்சம் வாங்கிட்டு இந்த வேலையை இந்த துணிகரமா செய்றீங்க. நீங்க மேரி சுசித்ரா அவங்க வந்து 1 வருஷம் ரிட்டையர் ஆகட்டுங்க, 2 மாசம் ரிட்டையர் ஆகிறாங்க இருக்கட்டுங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நீங்க எப்படி நீங்க அந்த தடையா இருக்கிறீங்க? அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும் உங்களுக்கு பறிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
பெரிய மனுஷங்கிற பேர்ல வந்துட்டு கரஸ்பாண்டட் உங்களுக்கு என்ன ஏதாவது உங்களுக்கு அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கேவலமா தெரியலையா? அந்த சகோதரிக்கு ஒரு ஒரு ஏழை ஏழை கணவனை இழந்து மிகப்பெரிய ஒரு நேரத்தில் இருக்கும் போது நீங்க துணிகரமான அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்றீங்க. இதோட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 1 வருஷம் எக்ஸ்டென்ட் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 1 வருஷம் எக்ஸ்டென்ட் தர முடியாது, நீ செய்யறத செய்ய, உன்னால என்ன பண்ண முடியுமான்னு என்ன பண்ணீங்க, மிரட்டி அவங்களை வெளியேற்ற பாக்குறீங்க. எவ்வளவு திருட்டுத்தனம் செய்றீங்க, எவ்வளவு மொல்லமாரித்தனம் செய்றீங்க. இதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, இன்னொரு ஆள் அந்த இடத்துல இன்னொரு ஆளுக்கு நீங்க பணி நியமனம் செய்வதற்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு காத்து இருக்கிறீங்க. அதுக்குண்டான வேலையை நீங்க செஞ்சுட்டு வரீங்க. எவ்வளவு பேரு தோல்வி இருக்கீங்க நீங்க. அந்த குடிகாரனுக்கு தான் புத்தி மழுங்கி சொல் புத்தி இல்ல சுய புத்தி இல்லாம அரசாங்கத்தை ஏமாத்திக்கிட்டு நடக்கிற இந்த அயோக்கியனுங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்றீங்க, ஆட்டம் போடுறீங்க. ஐயா பொன்னுச்சாமி ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லாம் பணம் சம்பாதிக்கணும், கொள்ளை அடிக்கணும், மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி என்ன பண்ண குடிக்கணும், அவங்களோட உழைப்பை சுரண்டி திங்கணும். இதுதானே உங்களுடைய எண்ணம், இதுதானே உங்களுடைய நோக்கம். தென்னிந்திய திருச்சபை எதுக்காக தொடங்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? தொண்டு செய்வதற்காக, ஏழைகளுக்கு தொண்டு செய்வதற்காக, ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தான் அதை மிஷனரிகள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து என்ன பண்றான், நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இதை வச்சு இந்தியாவில் இருக்கிற இந்த திருச்சபை மக்கள், இந்த மக்கள் எல்லாம் ஏழைகள் எல்லாம் பிழைத்துக் கொள்ளட்டும் சொல்லி இன்னைக்கு திருச்சபையில வந்து நீங்க ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் 1% நன்மை செய்றீங்களா? எங்கேயாவது நீங்க நன்மை செஞ்சிருக்கிறீங்களா? நன்மையை தவிர துரோகம், வஞ்சனை, எல்லா வேலைகளும் பண்றீங்க, எல்லா அயக்குத்தனமும் பண்றீங்க. வேதம் தெளிவா சொல்லுது, பரிதானம் வாங்குபவர்களின் பார்வைக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, பரிதானம் வாங்குவது வந்து, லஞ்சம் வாங்குவது வந்து இந்திய அரசாங்கம் மட்டும் இல்ல, நம்ம வேதமே கடுமையா எதிர்க்குது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுங்கிறதையும் வேதம் நமக்கு தெளிவா கற்று தருது. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, லஞ்சம் வாங்கணும், லஞ்சத்துல என்ன பண்ணணும், குடும்ப வருமானத்தை பெருக்கணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும். நீங்க சொத்து சேர்க்கல, சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. 7 தலைமுறைக்கு இந்த சாபத்தை ஆண்டவர் கேட்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க எங்கேயும் போய் ஓடி ஒழிய முடியாது. பாதாளத்தில் சென்றால் அங்கும் என்னுடைய கரம் பண்ண முடியும் பிடிக்க என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். ஒரு தெளிவா இருக்கு. நீதிமொழிகள்ல 17:8 பாருங்க. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில லஞ்சத்தை கொடுத்து எதனாலும் நீங்க வாங்கலாம் நினைக்கிறீங்க. இது எல்லா இடங்களிலும் நடக்குது, பரவல நடக்குது. ஆனா ஒரு கிறிஸ்தவன், இது காலேஜுகள்ல, ஸ்கூல்ல, எல்லா இடங்களையும் ஒரு முன்மாதிரியா வாழ வேண்டிய கிறிஸ்தவன் பணத்திற்கு அடிமைப்பட்டு பணத்திற்காக தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து போடுகிற ஒரு அவல நிலை தான் இருக்குது. சொல்றதுக்கு கேவலமா இருக்கு, வெக்கமா இருக்குது. பணத்தாசை வந்து தீமைக்கு வேறா இருக்கிறது வந்து வேதம் தெளிவா நம்ம சொல்லி தருது. கடவுள் சொல்றார், நாம ஏன் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு. தேவன் வந்து பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, அது புரிஞ்சுக்கங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமா இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. உபாகமம் 10:17 சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு கேவலம், எவ்வளவு உங்களுக்கு அசிங்கமா. பைபிளை படிங்கய்யா, பைபிளை கொஞ்சம் உட்காந்து படிங்க. ஆண்டவர் நமக்கு என்னென்ன சொல்லி தராரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு,
அவருடைய தியானம், அவருடைய தியாகத்தினால நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோமேங்கிற அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. பரிதானம் வாங்காது இருப்பது தேவனுடைய கட்டளை. அது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பரிதானம் வாங்காது இருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். ஐயா ஜேக்கப் லிவிங்ஸ்டன், ஐயா கே பொன்னுசாமி, ஐயா ஜாய் செப்சிபாமா, உங்களுக்கும் சேர்த்துதாங்கம்மா. அரசாங்கமே சொல்லுது கையிட்டு கொடுப்பதும் வாங்குவதும் தவறு என்ன. கையிட்டு கொடுப்பதற்கு மேலதான் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. ஆண்டவர் பட்சாபாதம் பார்க்காதவர். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சுய லாபங்களுக்காக ஒருத்தனுடைய குடியை கெடுத்து, ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து, பணத்தை கொடுத்து அதை என்ன பண்றீங்க, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றீங்க. லஞ்சத்துக்கு எதிராக நம்ம வேதம் தெளிவான விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கு. புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வேதம் தெளிவா நமக்கு நீதியாய் கற்றுக் கொடுக்குது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு நீங்க துணிகரமாக பணத்துக்காக பதவிக்காக துஷ்பிரயோகம் பண்ணி அக்கிரமம் அடியாலும் செய்றீங்க. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். துன்மார்க்க நீதியின் வழியை புரட்டி மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறான். நீ யார் நீங்க எப்படி நீங்க வாங்குறீங்க? அவங்களே பாவத்துல சம்பாதிச்ச அந்த பணத்தை மடியில கட்டிட்டு அலைகிறாங்க. இந்த மடியில கட்டிட்டு இந்த லஞ்சத்தை நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியா வாங்கி மீண்டும் என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, தலைமுறைகளுக்கு சாபத்தை என்ன பண்றீங்க, மூலதனமா சொத்தா சேர்த்து வைக்கிறீங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு எவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்யறீங்க. இது சாதாரணமா நீங்க செய்யல. ஒரு ஏழை விதவை பெண்ணுடைய கூக்குரலாக இந்த பதிவு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கொஞ்சத்துல உண்மை இருங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சத்துல இல்ல, நீங்க கொஞ்சத்துல இருக்கிறது எல்லாம் நஞ்சாதான் இருக்கிறீங்க. லஞ்ச பிசாசுகளா இருக்கிறீங்க. எப்படி நீங்க ஒரு ஒரு ஊழியத்துக்கு ஒரு தொண்டு நிறுவனத்துல அங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல போதனைகளை நீங்க எப்படி கற்றுக் கொடுப்பீங்க? உங்களுக்கு அந்த மனசு குறுகுறுக்காதா? அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு ஒண்ணு செய்யாதா? உங்களுக்கு ஒரு மாணவங்கிட்ட போய் நீங்க எப்படி உங்களோட உண்மையை தன்மையை வெளிப்படுத்துவீங்க? அடுத்த ஜெனரேஷனுக்கு, இந்த சமுதாயத்துக்கு எப்படி நீங்க நல்ல ஒரு மாணவனை உருவாக்குவீங்க, மாணவிகளை உருவாக்குவீங்க? நப்பாசை பிடித்து மடாசை பிடித்து இப்படி திரிந்தவர்கள் என்றால் தேவன் சும்மா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு இது உங்களுக்கு என்னன்னா ரத்தினம் போல இருக்கலாம். எவ்வளவு மோசமான வேலையில செய்வீங்க. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இடுக்கனானது ஞானியை பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். உங்களுக்கு வேதத்துல நிறைய வசனம், நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஜேக்கப் லிவிங்ஸ்டன், ஐயா கே பொன்னுசாமி, ஐயா அம்மா ஜாய் செப்சிமாமா, இது நான் சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வேதம் சொல்லி கொடுக்குது, நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கு. நீங்க படித்து நல்ல ஒரு பண்பாளராகவும் நல்ல ஒரு ஞானியாகவும் நீங்க இருந்து நீங்க மக்களுக்கு நல்வழிப்படுத்தி தென்னிந்திய திருச்சபை எதுக்கு விஷ்ணு நம்மகிட்ட விட்டுட்டு போனாங்களோ அதுக்கு ஒரு தீப விளக்காய், தீப எண்ணெயாய் நீங்க என்ன பண்ணணும், பிரகாசிக்க வேண்டியவங்க. இப்படி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் கல்லர் குகைகளாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவுல பிசாசு வேலையில நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்று ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பரிதானம் வாங்கினால், லஞ்சம் வாங்கினால், கைக்கூலி வாங்கினால் ஆக்கினை சேரும்.
மாயக்காரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டியதே இல்லை, தெளிவா ஆண்டவர் சொல்லி தராரு. ஆனா நீங்க துணிகரமா அநியாயம் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு ஸ்கூல் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த 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 உலகத்திற்கு இந்த இந்தியா தேசத்துக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக வேண்டிய இந்த ஜெனரேஷனுக்கு என்ன நன்மை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க, என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? கல்வியை சரியான முறையில நீங்க கொடுத்தால் மட்டும்தான் இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலமே பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு சூனியக்காரர்கள் கையிலையும் சாத்தான்களுடைய கையிலையும் திருச்சபை சிக்கி சீரழிவதை பார்க்கும்போது ரொம்ப மோசமான காரியங்களை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிதானம் வாங்கினா நாக்கின வந்து சேரும், பரிதானத்தை தவிர்த்தால் ஆசீர்வாதம் வரும். அதுதான் உங்களுக்கு நிலையா இருக்கும். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறான், என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இன்னொன்னு பாருங்க, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமொழி 1:1 எப்படி தெளிவாக சொல்லி தரும் பாருங்க. கள்ள பேராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நிறைய வாக்கு தத்துவங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு விதைச்சிட்டு போயிருக்காரு. அந்த விதையை நம்ம என்ன பண்றோம்னா காலுக்கு கீழே போட்டு பதவி மோகத்திலையும் பணம் ஆசையிலையும் மனுஷனுக்கு முன்னாடி பெருமையினாலும் நம்ம என்ன பண்றோம், அழிந்து போகிறோம். உண்மையிலே வருத்தமா இருக்கு, வேடிக்கையா இருக்குது. ஐயா பொன்னுச்சாமி ஐயா, மனம் திரும்புங்க, மனம் மாறுங்க. கடைசி காலத்துல உங்களுடைய முடிவுகள் மோசமா இருக்கும். ஆண்டவர் பட்சாபாதம் பார்க்காதவர். அம்மையார் ஜாய் எப்சிபா சகோதரி, அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், தயவு செய்து நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நான் சொல்ற இந்த செய்தி மூலமா சொல்றதுன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால காலங்களில் நேர்த்தியா செய்வார். ஆனால் பதவிகளை உங்களுடைய வேலைகளை துஷ்பிரயோகம் பண்ணி லஞ்சம் கொடுத்து இன்னொருவனுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து சீரழித்து இந்த வேலையில செய்யாதீங்க. ஜேக்கப் லூயிசனுக்கு ஒரு எச்சரிக்கையை வைங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவோ காரியங்கள்ல ஊழியங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாரு. நீங்க குடிக்க அடிமையாகி ஒரு கொலைகாரன் ஆகி கொலை குற்றத்தோட ஆபேலுடைய இரத்த பலிக்கு நீதி செய்த தேவன் 2 பெண்களுடைய மரணத்திற்கு கண்டிப்பா நீதி செய்வார். உங்களுடைய கிடப்பு, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மிகப்பெரிய சீரழிவை தரும், மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். துணிகரமாக செய்கிற பாவங்கள், துணிகரமாக செய்கிற அக்கிரமங்களும் எண்ணி முடியாதா இருக்குது உங்க மேல. நீங்க இன்னைக்கு மனம் திரும்புறீங்க, இன்னைக்கு மனம் திரும்புறீங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நல்ல கனி கூட மனம் அக்கினியில என்ன பண்ணும், வெட்டுண்டு போடப்படும். உங்க என்ன பண்ணாரு, இன்னைக்கு திருந்துறான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஆயுசு நல்லா கூட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க செய்யறதுல என்ன, அநியாயம் அக்கிரமங்களும் கோதம் சுமாரம் பட்டணத்தை போலதான் நீங்க என்ன பண்றீங்க, வளம் வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் எதற்காக இவ்வளவு தாழ்மையில கொடுத்தாரு, இவ்வளவு கலை உங்களுக்கு ஒரு உங்களுடைய மெசேஜ் உங்களை எவ்வளவு உருவாக்கி இருக்கிறாரு, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிம்பனியை கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் என்ன பண்றீங்க, காலு கீழே போட்டு நசுக்கிட்டு குடிக்கும் கும்மாளத்துக்கும் அடிமையாகி பெருமைக்கு அடிமையாகி உங்களுக்கு கூட ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து உங்களுக்கு முகசுதி பாடுவதற்காக லூசிபரை போல ஒரு சேனைகளை உருவாக்கி பலம் வந்துட்டு இருக்கிறீங்க. போதகன் என்ன எப்படி இருக்கணும், நல்ல போதகனா இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதியா இருக்கணும். அதெல்லாம் நீங்க மறந்துட்டு
எவ்வளவு துணிகரமா அக்கிரமா அநியாயம் செஞ்சுக்கிட்டு அழுகிறீங்க. மனம் திரும்புங்க. நீங்க இன்னும் ஒரு வருஷம் கூட அவங்களுக்கு என்ன பண்றீங்க, மேரி சுசித்ரா அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முட்டுக்கடை போடுறது யாரு? ஐயா கே பொன்னுசாமி ஐயா, எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க? ஒரு துணிகரமான ஒரு அக்கிரமம் செய்யறதுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்கினீங்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து? இந்த 6 டீச்சர்ஸுகளுக்கு பணி நியமனம் கொடுத்ததுக்கு இன்னும் 5 லட்சம் ரூபாய் வேணும் கேட்கறீங்க, 5 லட்சம் ரூபாய் வேணும் கேட்கறீங்க. ஏன்னா இந்த பணி நியமனங்கள்ல ஈரோடு சில திருமணம் இல்லைன்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் கண்டிப்பா வரும். ஆண்டவர் அப்படிதான் செய்வாரு. அது வந்துச்சுன்னா இந்த 6 பேருடைய பணி நியமனம் ரத்தாகி போகும், செல்லாது. அப்ப அவங்க ஏற்கனவே கொடுத்த அந்த 6 லட்சம் 8 லட்சம் கொடுத்துருக்காங்க, அந்த பணத்தை திருப்பி கேட்பாங்க. உங்களால கொடுக்க முடியுமா? நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பணி நியமனத்துல நாங்க நோட்டோம் சொகுசா வாழ்றோம் அப்படின்னு. கண்டிப்பா நடக்காது. சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கம் இப்படி மோசடி செய்வதில் தோல் உரிக்கும். நீதிக்கு முன்னாடி, நியாயத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தம். ஆண்டாண்டு காலமா உங்களை யாரும் கேள்வி கேட்கலன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? தப்புக்கு மேல தப்பு செஞ்சுக்கிட்டு அக்கிரமம் அநியாயம் செஞ்சுட்டு வர்றீங்க. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை கருத்து நான் வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கிறது அந்த தகுதி இழந்து போய் நிக்கிறீங்க. இப்ப நீங்க எல்லாம் செய்யற தப்புனாலதான் நாங்க என்ன பண்றது, எங்க அனுபவப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு மோசமா இருக்குது. ஒரு போராட்டத்தை ஒரு போராட்டக்காரரை தூண்டுவது யாரு? உங்களை மதிப்பட்ட அயோக்கியர்கள், உங்களை மதிப்பட்ட திருடர்கள். அவங்களால என்ன பண்றது? போராட்டக்காரர்கள் உருவாக்குறாங்க. தயவு செய்து சொல்றேன், மனம் திரும்புங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா நீங்க என்ன செய்து கொடுக்கணும் அதை செஞ்சு கொடுங்க. ஒருத்தருடைய வேலையை படிப்பதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, துணிகிற பாவங்களை செய்யாதீங்க. திருச்சபை மக்களே, இந்த போலி தேர்தல் மூலமாக இந்த போலி தேர்தலை கொண்டு வந்தது நிமித்தம் எவ்வளவு பாடுகளை, எவ்வளவு கஷ்டங்களை நம்முடைய மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு நாளும் எனக்கு வர்ற போன் கால் மூலமாக தெரியும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஐயா ப்ரொஃபசர் சுந்தரராஜ் ஐயா நிறைய காரியங்களை, நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறாரு. ஆனா அவங்கள எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது இப்ப நான் இந்த பாதையில வர்றதுனால அதோட வேதனைகளை, வழிகளை நமக்கு தெரியுது. தயவு செய்து திருச்சபை மக்களே, தேர்தல் என்கிற முறையில நீங்க வராதீங்க. தேர்தல் என்ற முறையில என்ன பண்றாங்க, இந்த திருட்டு கும்பல் நம்மளை ஏமாத்துறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி வேலை நீங்க துணை போகாதீங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு, இதே கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களும் இன்னும் ஒரு சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சிஎஸ்ஐடி பயனாளி நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் ஜெயபால். நன்றி. இது போக இன்னொரு சம்பவம் சொல்றோம். பாதிக்கப்பட்ட சிஎஸ்ஐ மாபியா கும்பலால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எங்களை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம், 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம். தகுந்த ஆதாரங்களுடன், தகுந்த காரியங்களுடன் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர், கான்டாக்ட் நம்பரை இந்த பதிவிலே நான் பதிவு செய்கிறேன். உங்களுக்காகவே